ஸோ ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஈகோல எந்த இதுல ஃபிட் பண்றது, எந்த விருத்தியில ஃபிட் பண்றது? ரஜஸ் நிறைய சான்ஸ் இருக்கு. இப்போ அப்ப எந்த விருத்தியோட நான் கனெக்ட் பண்ணுவேன் அத? அகங்காரத்தை. அது எதுல கனெக்ட் பண்ணுவேன் நான்? ரஜஸ்ங்கும் போதே உங்களுக்கு விபரியத்துல கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் அப்படிங்கிறதுனால எல்லாரையும் தப்பா நம்ம ஐடென்டிஃபை பண்றோம்ல. நான் பெரிய ஆளு அப்படிங்கும் போது அவன்கிட்ட உள்ள ஒரு இதுல அவன் வீக்கா இருந்தா கூட இன்னொன்னுல அவன் வந்து பலமா இருப்பாங்கிறது நமக்கு புரிய மாட்டேங்குது, மறைக்கிறது இந்த அகங்காரம். சோ ரஜஸ் ஜாஸ்தியா இருக்கும். ரஜஸ் ஜாஸ்தியா இருந்தாலே விபரியம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். தப்பா டக்கு டக்குன்னு டிசைட் பண்றது இருக்கும். சோ அது வச்சு பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு தமஸ்ல இருந்தோம் வச்சுக்கோங்களேன், இந்த நான் அவ்வளவா வேலை செய்யாது. இந்த அகங்காரம் என்ன இருக்கும்னா, இப்ப யாராவது தமஸ்ல இருக்கிறவங்கள ஹர்ட் பண்ணாலோ இது பண்ணாலோ பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அங்க வேலை செய்யணும், திருப்பி திட்டணும், திருப்பி ஏதாவது சொல்லணும், அதுக்கெல்லாம் சண்டை போடுறதுக்குலாம் அவங்களால முடியாது. அதுக்காக சத்துவம்னு நினைச்சு கூடாது. அதுதான் சொன்னேன், ஒரு மயிரிழை வித்தியாசம் தான். சத்துவத்துல உள்ளவங்களும் சண்டை போட மாட்டாங்க, ஆனா சொல்லி புரிய வைக்கிறதுல ட்ரை பண்ணுவாங்க. ஆனா இவங்களுக்கு அது கூட முடியாது. ஏன்னா வேலை செய்ய முடியாது, சண்டை போடுறதுக்கு கூட முடியாது, சும்மா உட்காந்துருக்கணும். அப்படிங்கும் போது அவங்களுக்கு துக்கம் ஜாஸ்தி கிடையாதுங்கிறதுனால மத்தவங்க சொல்றதும் ரொம்ப ஒன்றும் அவங்க போட்டுக்க மாட்டாங்க. அதுதான் வந்து தமஸ். ஆனா ரஜஸுக்கு இந்த நான்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அது ரஜஸ். நான் சொல்றதை நீ கேளு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வருது இல்ல, அதெல்லாம் வந்து ரஜஸ். அப்ப ஆங்கர் அதுவும் அப்ப பேரலா டிராவல் ஆகுது. ஆங்கரும் ஈகோவும் அப்ப அதுவும் ஈகோ, அதாவது நான் இருந்துட்டாலே, அந்த நான்கிற அகங்காரம் தலை தூக்கினாலே காமக்ரோதாதிகள் வந்துடும். ஈகோ வந்துடும், காமம் வந்துடும், எல்லாமே குரோதம் வரும். காமத்தால தானே குரோதம். சோ அது வந்துடும், மோகம் வரும், எல்லாமே வரும். இல்ல அதையே வருது. அது வரதுக்கு காரணம் வந்து ஸ்மிருதி கூட இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? எது வரதுக்கு? அந்த கோபமும் கர்வமும் முன்ன வந்து நிக்கும் போது. கோபம் வரத்துக்கு உங்களுக்கு ஸ்மிருதி ஒரு ரீசன், ஞாபகம் வரும். ஆனா அந்த வெளிப்படுத்தணுமே. இப்ப தமஸ்ல இருக்கிறவங்களுக்கும் ஞாபகம் வரும், ஆனா வெளிப்படுத்தி அந்த ஆக்ஷன் ஓரியன்டா இருக்கிறது வந்து ரஜஸ்னால தானே இல்லையா? தமசால ரொம்ப ஒன்றும் ஆக்ஷன் ஓரியன்டா வர முடியாது. அப்ப ஆக்ஷன் ஓரியன்டா வர்றவங்க ரஜஸ் தான். இந்த கர்ம பத்னாதி ரஜஸ்க்கு சொல்லியிருக்கீங்க இல்லையா? அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து ஆக்ஷன் ஓரியன்டா இருக்கிற தொட்டு நம்மளுக்கு ரஜஸ் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஆனா வந்து நம்ம இப்போ ஸ்வதர்மானுஷ்டான ஏவன்னு சொல்லும் போது நம்ம அப்பயும் கர்மங்கள் பண்றோம் இல்லையா? ரெண்டுத்தையும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா ஒண்ணு வந்து பாசத்துல கட்டுப்படுது, ஒண்ணு வந்து நம்ம கர்மயோகமா பண்ணறதுனால அது கர்ம பத்னாத்தின்னு சொல்றோம். ஆனா இப்ப நம்ம ஸ்வதர்மானுஷ்டானம் பண்ணும் போது அப்போ ரஜஸ்ல இருந்து நம்மளால சாத்விகத்துக்கு திரும்ப முடியலையே. ஏன்னா வந்து நம்மளால நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல இல்லையா? ஏகாகிரத்துக்கு, தட் மீன்ஸ் தனியா உட்கார்ந்து பண்ணறதுக்கு நம்மளுக்கு அந்த கர்மம் வந்து ஸ்வதர்மன் ஃபுல் டேக்கு அது வந்து கர்மம் பண்ற மாதிரியே இருக்கும்போது எப்படி நம்ம வந்து சாத்விகத்துக்கு திருப்ப முடியும்னு கேக்குறேன். இல்ல அந்த கர்மயோகம் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா சாத்விகம் திரும்புதா? கர்மயோகம் பண்ணவே சாத்விகமா திரும்பும். நிஷ்காமியமும் கர்மயோகமா பண்ணவே உங்களுக்கு சாத்விகமா ஆயிடும், சத்துவம் ஜாஸ்தி ஆகும். ரஜஸ் தமஸ்லாம் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா ராகத்வேஷங்கள் குறையும். அதுதான் ரீசன் ஃபார் இந்த ரஜஸ் இதுக்கெல்லாம். ஸோ அதனால ராகத்வேஷங்கள் குறைய ஆரம்பிக்கும் கர்ம யோகமா பண்ணும்போது இல்லையா? சோ நீங்க என்ன கேக்குறீங்கன்னா, இந்த ரெண்டுத்துக்கும், அதாவது உபரமகா ஸ்வதர்மனட்டானம் ஏவன்னு சொல்லி அங்க கர்மம் பண்ண சொல்றதே, ஆனா ரஜஸுக்கு கர்மம் வந்து ஜாஸ்தியா இருக்கும். அப்ப ரஜஸ்தான்னு கேக்குறீங்களா உபரமல இருக்கிறது? அப்படிதான் கேக்குறேன். டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க வந்து ரஜஸ்ல இருக்கிறவங்க ஸ்வதர்மத்துல எல்லாம் இருக்க மாட்டாங்க, பாசம் ஜாஸ்தியா இருக்கும், மத்தவங்களுக்காக வேலை செய்வாங்க, அவங்கள்ட்ட நல்ல பேர் வாங்கிடணும், அவங்கள ப்ளீஸ் பண்ணணும், ஒரு அட்ராக்ஷன், இதுக்காக எல்லாம் வேலை செய்யறது, பாசத்துக்காக நிறைய வேலை செய்வாங்க. அந்த மாதிரி இருக்கும். என்ன சொல்றது, அவங்க பின்னாடி போற மாதிரி நிறைய வேலை செஞ்சு செஞ்சு அவங்கள்ட்ட நல்ல பேர் வாங்கணும், இந்த மாதிரி இருக்கும். ஸ்வதர்மனிஷ்டானம் அது கிடையாது. அது உங்க கர்மாவை மட்டும் பண்ணிட்டு நிறைய டயத்தை உள்ள திருப்பறதுக்கு கர்மயோகமா பண்ணிட்டு. இங்க வந்து அதுவும் இருக்காது. ரஜஸ்ல கர்மயோகம் எல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து பாசத்துக்காக நிறைய வேலை செய்வாங்க. அந்த
ரொம்ப ஆக்டிவா இருக்கிறதுனால ஏதாவது வேலை செஞ்சுட்டே இருக்கணும். அவங்களால சும்மா இருக்க முடியாது. உபரமகா அப்படி கிடையாது. உங்க வேலையை செஞ்சுட்டு சும்மா இருக்கணும், உள்ள திரும்பணும். கரெக்ட் குருஜி. ஆனா அந்த எங்க வேலைன்றது ஃபுல் டேன்னும் போது அப்ப நம்ம ரஜஸ்லயே இருக்கிற மாதிரி தானே இருக்குதுன்னு கேட்க வரேன். உங்க வேலை ஃபுல் டேன்னு எப்படி சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா இப்ப நம்ம வேலை லைனா ஒண்ணு பின்னாடி ஒண்ணு வந்துட்டே இருக்கு. இப்ப கிளாஸ் சத்சங்கத்துல கிளாஸ் தான் அட்டென்ட் பண்றோம், இல்லன்னு சொல்லல. பட் அதுவும் ஒரு கர்மம் தானே. அங்க அப்போ கர்மம் பண்ணிக்கிட்டே இருக்கோம்ல ஃபுல் டே. அப்படி பண்ணும்போது நீங்க சொல்ற மாதிரி நம்ம எங்க திரும்பறதுக்கு நம்மளுக்கு தனியா உட்காந்து திரும்பறதுக்கு டைம் கிடைக்கல இல்லையா? சோ அதுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணணுமான்னு கேக்குறேன். இல்ல, கண்டிப்பா அதுதான் மௌன விரதம் சொன்னேன். பட் இந்த கிளாஸ் இதெல்லாம் நீங்க ரஜஸ் கிடையாது, அதுதான் சொன்னேன். இதெல்லாம் ஏகாகிரம். உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் இருக்கும் போதுதான் இந்த நாலேஜ் உள்ள போகும். இதை நீங்க ரஜஸோட சேர்க்க முடியாது. நீங்க தமஸ்க்கு எப்ப பார்த்தாலும் சோம்பேறித்தனமா இருக்கிற மாதிரி லெத்தார்ஜியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் எனக்கு ஃபைப்ரோமயால்ஜியா இருக்கு. ஸோ பாடிலி என்னால ரொம்ப எஃபர்ட் எடுத்து ரொம்ப பண்ண முடியாது. ஸோ நான் எப்ப பார்த்தாலும் உட்காந்து மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. சோ அது தமசோட சேருமா, இல்ல நான் வேற ஏதாவது பண்ணி அத வாலண்டரியா இப்ப நான் சேஞ்ச் பண்ணணுமா? கரெக்ட். சோ நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு அது ஒரு ரீசன், அந்த இது இருக்கிறதுனால உங்களுக்கு வருது, ஓகே. ஆனா நீங்க வாலண்டியரா என்ன பண்ணணும்னா, தமஸ்ல இருந்து நீங்க ஆக்ஷன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்கான வேலை செய்யணும். உங்களுக்கு வேலையா பிசிக்கலா பண்ண முடியாட்டாலும் நீங்க உட்கார்ந்து நிறைய நேரம் சும்மா இருக்கீங்கிறீங்கல்ல, உள்ள நோக்கி திரும்பணும். இந்த மாதிரி விஷயங்களை நிறைய கேட்கணும். இந்த மாதிரி விஷயங்களை எழுதி வச்சுக்கலாம். உட்கார்ந்தே இதெல்லாம் செய்யலாம். தியானம் பண்ணலாம். இதுல எல்லாம் நீங்க செலவு பண்ணணும். அதெல்லாம் தமஸ்ல பண்ண முடியாது. சோ இதுல நீங்க வரவே சத்தம் வருமே இல்லையா? இந்த மாதிரி ஆக்ஷன்ல போடணும். ஓகே. சோ நம்ம சும்மா அப்படின்னு உட்கார்ந்து இருக்க நேரத்துல நான் என்ன என்னோட விருத்திகள் என்ன அது மாதிரி யோசிச்சு பண்ணலாம், தியானம் பண்ணலாம். சோ ஏதாவது நான் என்னோட மைண்ட என்கேஜ் பண்ணிக்கணும். அதுக்கு பதிலா இந்த லைன்ல நிறைய நீங்க டைம் போடலாம். அப்போ எவ்வளவு அந்த லிஸ்ட் போடலாம். உள்ள திரும்பி பாக்கிறதுக்கு எவ்வளவு டைம் வேணும், அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாமே. ஓகே பாருங்க, வாலண்டரிலி ட்ரை டு சேஞ்ச். வாலண்டியரா தான் இதெல்லாம் பண்ணணும். ஒரு லெத்தார்ஜிக் ஸ்டேட் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப ஒரு கில்ட்டி ஃபீலிங்கா இருக்கு. என்ன ஃபீலிங்? கில்ட்டி ஃபீலிங்கா இருக்கு. சோ அதை எப்படி நான் ஓவர் கம் பண்றது? எனக்கு பண்ணணும்னு தான் இருக்கு, பட் என்னால முடியல. சோ அந்த கில்ட் அந்த கில்ட் எனக்கு இப்ப அதுக்கு கூட ப்ரெஷர் ஜாஸ்தி ஆயிடுது. அந்த கில்ட்னாலயே எனக்கு ஒரு ப்ரெஷர் மாதிரி ஆயிடுறது. இதுக்கு என்னன்னா, இப்போ ஒரு கில்ட் அப்படிங்கறதே ரொம்ப வேல்யூ கொடுக்க கூடாது. ஏன்னா அந்த டைம்ல எனக்கு அப்ப அதுதான் அறிவா இருந்தது, அதை நான் பண்ணிட்டேன். பட் ரியலைஸ் பண்ணோம், ஓகே நான் தப்பு பண்ணிட்டேங்கிறது தானே கில்ட். ஓகே நான் இப்படி பண்ணிட்டேனே. ஆனா அதுலயே நான் நோண்டு சாரணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ எனக்கு மெச்சூரிட்டி அப்படிதான் இருந்தது. அதனால நான் அப்படிதான் யோசிச்சேன், அப்படிதான் செயல்பட்டேன். ஓகே ஃபைன், இனிமே நான் என்ன பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். பழசம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா அதுல இருந்து ஒரு நாலேஜ கண்டிப்பா எடுத்துக்கணும்ல. அதனால அந்த கில்ட்டே வேணான்னு நான் சொல்ல மாட்டேன். பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுலயே உட்கார்றதுல பிரயோஜனம் இல்லை. ஓகே இதுதான் என் சிச்சுவேஷன், லெத்தார்ஜியா இருக்கேன் அப்படின்னா அதை முதல்ல நீங்க வாட்ச் பண்ணியிருக்கீங்க இல்லையா? இப்போ இனிமேலும் இந்த விருத்திகளை வச்சு வாட்ச் பண்ணிட்டு அதுக்கு நான் எப்படி சரி பண்ணணுங்கிறதுக்கு வரணும். கில்ட்ல இருக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை. அதை நான் எப்படி மாத்துறது, அதுதான். நீங்க சொன்னீங்க இப்ப நம்ம டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம சில விஷயம் நம்ம மசில் மெமரியில பண்ணிட்டு இருப்போம். ட்ரை பண்றதோ இல்ல குக்கிங்லோ இல்ல வெஜிடபிள் கட் பண்றது, ஏதோ நம்ம டே நம்ம பண்ற வேலையே நிறைய விஷயம் அதுல ஃபோக்கஸ் பண்ணி அதுல கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ற வேலை இருக்காது. அதெல்லாம் மோஸ்டா மசில் மெமரியில இருக்கும். நம்ம திங்கிங்ல ஏதோ ஒன்று ஓடிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது இப்போ நான் கொஞ்சம் உங்க கிளாஸ்லாம் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ விருத்திகள்ல பார்த்து ஓகே நம்ம இதுல இருக்கோம், இதுல இருக்க திருப்பி வரணும், இதுல இருக்கோம், இதுல இருக்க திருப்பி வரணும். பட் எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் அந்த ஃபோக்கஸ் பண்ணி பண்ற அளவுக்கு பெரிய வேலை கிடையாது. ஒரு காய் கட் பண்றோம்னா அதுல என்ன நம்ம பெரிய ஃபோக்கஸ் பண்ணி அது பண்றது கிடையாது ஒன்றும். அப்ப ஏதோ ஒண்ணு
நமக்கு பேக்கப்பா ஏதோ ஒண்ணு ஓடிட்டே இருக்கணும் தானே. மைண்ட்ல ஒண்ணு எதையோ ஒண்ணு பேசிட்டு இருக்கோம், இல்ல ஏதோ ஒண்ணு திங்கிங் போகுது, இல்ல பழசெல்லாம் ஞாபகம் வருது. அது மாதிரி இருக்கும்போ ம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நீங்களும் இப்ப வந்து ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணி தான் இந்த ஸ்டேஜுக்கு வந்திருப்பீங்க. அப்ப பிகினிங்ல உங்களுக்கும் இந்த ஸ்ட்ரகிள் எல்லாம் இருந்திருக்கும்ல பைனி. அப்ப நீங்க அதை வந்து எப்படி நீங்க உங்களோட திங்கிங் வந்து எங்க கொண்டு போய் நிறுத்துறீங்க, எப்படி கொண்டு வந்தீங்க பைனி? ம். நீங்க இப்ப காய் அதையே எடுத்துப்போம் எக்ஸாம்பிளா. இப்ப காய் கட் பண்றோம்னா தாட் எங்கேயோ ஓடின்னு இருக்கோம். நம்ம மட்டும் ஆனா கையெல்லாம் இருக்க மாட்டோம், ஒழுங்கா தான் கட் பண்ணிட்டு இருப்போம். ஆனா நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி தாட்டை நம்ம திங்கிங்கா மாத்தி போயிட்டே இருந்தோம்னா மனோ நிகிரகணம் எல்லாம் நடக்காது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா அப்பப்போ நான் இந்த விருத்தியில இருக்கேன்னு நீங்க ப்ரெசென்ட்டுக்கு வரணும். ட்ரை டு பி இன் ப்ரெசென்ட் ஆல்வேஸ். நடக்கவே நடக்காது, அது நடக்கணும். அப்படிதான் இருக்கும் ஞானிகளுக்கு. ப்ரெசென்ட்ல இருக்கணும். உங்களை ப்ரெசென்ட்ல இருக்கவே விடாம தான் இந்த மனசு இழுத்துன்னு போறது. நிறைய தாட்ஸை கொடுத்து ஒவ்வொரு ஃபைலா கொண்டு வரும். சரி இந்த ஃபைல பாரு, இல்ல இந்த ஃபைல் பாரு அப்படிங்கிற மாதிரி. நோ, அந்த யுத்தாய யுஜஸ்வம்பர் கீதையில யுத்தத்தை யுத்தத்துக்காக பண்ண அப்படின்னு. அது மாதிரி வேற எதையும் நினைக்காம இதுல பண்ணறதே ஒரு பெரிய தபஸ். அது நீங்க என்ன ஒரு துணிதான் மடிக்கிறது, துணிதான் உணத்தரையில்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் சின்ன வேலை. அப்ப நான் வேற ஏதாவது திங்க் பண்ணி அடுத்து என்ன பண்ணோம் இந்த மாதிரி நம்ம போவோம். அந்த தாட் வேற எங்கேயாவது இழுத்துன்னு போகும். அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. நான் இப்ப துணி எடுக்கிறேன்னா அந்த துணி எடுக்கிறேன், அதுல மட்டும்தான் நம்மளோட கவனம் இருக்கணும். அப்பதான் நம்ம ப்ரெசென்ட்ல இருப்போம். நான் இதை பண்றேன், நான் இதை பேசுறேன் இப்படின்னு நீங்க ஒன்னொன்னுத்துக்கும் நீங்க பண்ணி உள்ள ஒரு அந்த கான்சியஸ்னஸ் நீங்க ஐடென்டிஃபை பண்ண முடியும். இல்லைன்னா உங்க கான்சியஸ்னஸ் வந்து டாமினேட் பண்ணல, உங்க மனசு டாமினேட் பண்ணி உங்களை இழுத்துன்னு போறது. அதுக்கு இடம் கொடுக்காம இந்த கான்சியஸ்னஸ் நீங்க இதை பண்ணவே யூ கேன் ஐடென்டிஃபை யுவர் கான்சியஸ்னஸ். நான் இப்ப திருத்துறேன், நான் இப்ப பேசுறேன், நான் இப்ப சொல்றேன் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ஒன்னொன்னுத்துக்கும் மனசுல நீங்க நினைச்சுட்டே இருக்கும்போது நீங்க வேற அது வேறங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியும், தெரியும். இப்போ அது உணர்வு ரீதியா வரணும். நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டாலே நான் அதை தள்ளி நின்று பாக்குறேன். இல்லைன்னா நம்ம அதை இன்வால்வ் ஆகி அப்படியே பேசின்னு போவோம். அந்த நான்கிற அகங்காரம் வரும், என்ன ஏதாவது சொல்லிட்டாக்கும் வரும். நான் நான் பேசுறேன் அப்படின்னு நம்ம ஒன்னொடத்தையும் நான் தள்ளி நின்று பார்க்கணும். நான் இதை செய்யறேன், நான் பேசுறேன், நான் துணி எடுக்கிறேன், நான் துணி உணர்த்துறேன், இப்படி ஒன்னொன்னும் சொல்லி அதுலயே இருக்கணும். அதை விட்டு மனசு வேற எங்கேயும் போக கூடாது. அது ட்ரை பண்ணுங்க. வெரி குட். புரியுது. இப்போ நான் பூஜை பண்ணப்போ நான் அப்படிதான் சொல்லிப்பேன். என் திங்கிங் வேற எங்கேயும் போக கூடாது. நான் இப்போ உனக்காக பூஜை பண்ணிட்டு இருக்கேன், நான் உன்னை பத்தி நினைக்கிறேன், உனக்கு செய்யறேன் அப்படின்ற ஒரு தாட்டு நான் சொல்லிக்குவேன். ஆனா வந்து இப்பதானே பார்த்தோம், நீங்க உங்களோட டே டு டே கர்மங்களே ஒரு பூஜையா பண்ணு. அதுதான் நான் பண்றேன். நான் துணி எடுக்கிறது ஒரு பெரிய கர்மமா, ஒரு பெரிய பூஜையா? இல்ல, அதுவும் ஒரு பூஜை. அதுதான் அப்பச்சித்திகிங்கிறார் அவர். அதையே நீ வந்து அட்டாச்மெண்ட் இல்லாம நான் செய்யறேன்னு தள்ளி நின்று பார்த்து பண்ணணும். உணர்வு பூர்வமா இது பண்றேன். அப்போ நம்ம அதுல அட்டாச் ஆக மாட்டோம், தள்ளி நின்று பார்ப்போம். ஓகே, நான் இது பண்றேன், இது மடிக்கிறேன், துணி உணர்த்துறேன் நான் இப்போ அப்படின்னு நம்ம ஒன்னொன்னும் பண்ணும்போது நான் அது இல்லை அப்படிங்கிறது வரும். நீங்க உங்க மனசு உங்களை எங்கேயாவது கூட்டின்னு போயிடுத்துனா உங்களை ஏமாத்துறது. அது உங்களை ஏமாத்தி எங்கேயோ இந்த கான்சியஸ்னஸ் இழுத்துன்னு போறது. நீங்க எப்போ அவேர்னஸோட இருக்கீங்களோ இந்த மனசு தாட்ஸ் வரவே வராது. அதுதான் நான் இதை பண்றேன், இதை செய்யறேன் அப்படின்னு நீங்க நினைச்சுட்டே இருக்கும்போது அதுலயே ப்ரெசென்ட்லயே இருக்கும்போது உங்களை வந்து இது இழுத்துன்னு போகாது, மனசு ஏமாத்தாது, நீங்க ப்ரெசென்ட்ல இருப்பீங்க. தேங்க்யூ அக்னி, ரொம்ப 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 தேங்க்ஸ். ஏன்னா இது எனக்கு ரொம்ப நாளா வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளா இருந்தது. எப்படி நம்ம எதோ திங்கிங்கே இல்லாம எப்படி வேலை பாக்குறது அப்படின்னு ஒரு இருந்தது. பட் இப்போ எனக்கு புரிஞ்சிச்சு. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். அதுதான் அவர் சொல்றார், ஒவ்வொரு செயலையும் அப்பச்சித்திக்கு ஈஸ்வரனுக்கு அப்பச்சித்தியா பண்ணுங்கிற பூஜையா பண்ணணும். நம்ம நினைப்போம் துணி மடிக்கிறது என்ன பூஜைன்னு, இது வெளியில உள்ளவங்களுக்கு. பட் ஒரு சாதகனுக்கு இதுவே பூஜை. ஏன் பூஜை? கான்சன்ட்ரேஷன் இங்க இருக்கணும், ப்ரெசென்ட்ல இருக்கணும். கான்சன்ட்ரேஷன்னா துணி எப்படி மடிக்கிறோம் அந்த கான்சன்ட்ரேஷன் இல்ல. நான் இப்ப துணி மடிக்கிறேன், இந்த செயலை செயலுக்காக பண்றது அதுல இருக்கணும். கர்மயோகமா பண்ணணும். இதுல இருந்து எனக்கு ஒண்ணும் பெருசா கிடைக்கல, நான் இதை பண்ண வைக்கிறேன், பண்றேன். கர்மயோகமா பண்ணிட்டு துணி மடிக்கிறேங்கிற தள்ளி இருந்துட்டே இருப்போம். அப்பதான் அப்படியே ஒன்று போக மாட்டோம் அதுல. இல்ல வேற யாராவது நல்லா சொல்லணுமேங்கிறதுக்காக நல்லா மடிக்கணும் அப்படிலாம் கிடையாது. எனக்கு எப்படி வருதோ நான் படிச்சுட்டு, பட் தாட் வந்து டிராவல் ஆகாம பாத்துக்கணும். அதுதான். இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும்னு நினைக்கிறேன். நான் ட்ரை பண்றேன் இனிமே. இது டெய்லி பிராக்டிஸ் ஆச்சு. தேங்க்ஸ்.
திருப்பி அதுல தான் வருது. சிப்தம் விசிப்தம் கொஞ்சம் ஓவர்லாப் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஆக்சுவலா வந்து நான் அந்த லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். சில இது சீக்கிங் அட்டென்ஷன் போட்டிருக்கேன். ம் அதாவது லிஸ்ட் அவுட் ஒரு குவாலிட்டிஸ் நீங்க உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் நீங்க லிஸ்ட் அவுட் பண்ண சொன்னீங்க இல்லையா பாயிண்ட்ஸ். ம் அதுல ஒரு பாயிண்ட் வந்து சீக்கிங் அட்டென்ஷன் இல்லது ஈகோ ஆங்கர் தான் ஃபர்ஸ்ட் போட்டிருக்கேன் 1 and 2. அதான் நான் முதல்ல கேட்டேன். ம் இப்ப இதுல வந்து இந்த விபரிய விற்த்தியையும் விகல்ப விற்த்தியும் எது டிமார்க்கெட் பண்ணுது? எனக்கு அதுல கிளாரிட்டி வரல. ம் அதாவது விபரீத அதாவது அதாவது நீங்க சொன்னீங்க இல்லையா, மூடான் வந்து விகல்பம் வச்சுக்கலாம், ஏகாகிரம் வந்து பிரமாணம் வச்சுக்கலாம், நிருப்தம் நித்ரா அதுல கிளாரிட்டி இருக்கு. ம் இந்த ஏகாகிரம் சிப்தமும் ஏகாகிரம் பிரமாண விருத்தி. ஏகாகிரம் பிரமாணம் சொன்னேன். அதான் சிப்தமும் விக்ஷிப்தத்துலதான் கொஞ்சம் ஓவர்லப் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ம் கனெக்ட் பண்றதுல கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். ம் அதாவது நீங்க வந்து விபரீதத்து கயிறு ஈகோலாம் அதான் ரீசன் சொன்னீங்க. ஆனா தட் ஈகோ கம்ஸ் அவுட் ஆஃப் விகல்பம் தானே. நான் என்னை பத்தி பெருசா நினைச்சிட்டு அதுக்கப்புறம் அதனாலதான் எனக்கு கர்வம் வருது. ம் ஆக்சுவலா அப்படி இல்ல. ம் ஆக்சுவலா நான் பெரிய ஆள் நினைச்சிட்டு இருக்கேன். ஆக்சுவலா அப்படி இல்ல. அதனாலதான் எனக்கு கர்வம் வருது. ம் கரெக்டா நான் சொல்றது? அப்ப விகல்பங்கிறது வந்து நான் கற்பனை பண்ற அந்த பெரிய ஆள நினைச்சுக்கிறது வந்து கற்பனை, அது விகல்பம். ஸோ அப்ப அந்த விகல்பமும் விபரியும் நான் எங்க வயருள்ளை டிமார்க்கெட், வயருள்ளை கட் ஆஃப் எங்க? அதாவது நான் அங்கதான் ஐ எம் நாட் ஏபிள் டு கார்லேட் ஆஃப்டர் வாட்சிங் அவர் விருத்தி. அந்த கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கிறதுல பாக்குறதுல நோட் பண்ணது. சரி, உங்களுக்கு விகல்பத்துல ஈகோ ஜாஸ்தி வருதா, விபரியம்ங்கும் போது ஈகோ ஜாஸ்தி வருதா? அதுதான் புரியல. அதுதான் புரியல. ம் விபரியம்ங்கும் போது ஈகோ ஜாஸ்தியா தான் இருக்கும். ஏன்னா ரஜஸ் விபரியத்துல. விகல்பம்ங்கிறது ஈகோ இல்லாம இருக்காது. அதுதான் நான் சொன்னேன். அது வந்து தமசுக்கும் நம்ம ஒரு ரீசனா சொன்னோம் இல்லையா, மூடத்துக்கும் விகல்பம் இருக்கும். ஏன்னா அப்படியே கற்பனையில இருக்கிறது. சோ அந்த மூடம்ல இருக்கும் போதும் உங்களுக்கு ஈகோ இல்லாமலாம் இருக்காது. ஈகோ இருக்கும். அது ஆக்ஷன் ஓரியன்டா தான் உங்களால மாத்த முடியாதே தவிர ஈகோ கண்டிப்பா இருக்கும். அப்ப விகல்பத்துக்கும் ஈகோ இருக்கும், விபரியத்துக்கும் ஈகோ இருக்கும். ஈகோ இல்லாம இருக்க சான்ஸே இல்லை. விக்ஷிப்தத்துக்கும் இருக்கும் ஈகோ. ஏன்னா 3 கலந்து தானே இருக்கு. அதனால கண்டிப்பா இருக்கும். ஏகாகிரம்ல தான் உங்களுக்கு கம்மியா இருக்கும். அந்த இது கொஞ்சம் கம்மியா. அது கிளாரிட்டி இருக்கு பைனி. அதாவது ஏகாகிரத்துல சத்துவம் ஜாஸ்தியா இருக்கும், நிருத்தத்துல தமஸ் ஜாஸ்தியா இருக்கும், அங்கேயும் மூடத்துல இந்த ரெண்டுலதான் ஓவர்லப் ஆகுது. 3த்துலயுமே இருக்கும், இல்லாம இருக்காது. மூடத்திலயும் இருக்கும். மூடத்திலயும் இருக்கும், விக்ஷிப்தத்துல இருக்கும், க்ஷிப்தத்துல இருக்கும். ஏகாகிரம்ல கம்மி, நிருத்தத்துல கம்மி. ஏன்னா அதெல்லாம் வந்து இப்போ சவிகல்ப சமாதிக்கு போகும்போது உங்களுக்கு ஏகாகிரம். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு சத்துவம் தான் ரொம்ப டாமினேட்டரா இருக்கும். ஸோ இந்த நான்கிறதுலாம் நம்ம கம்மி பண்ணாதானே அந்த சமாதி ஸ்டேட்டுக்கே போக முடியும். ஸோ அகங்காரம் அங்க இருக்காது. அதே மாதிரி நிர்விகல்ப சமாதியிலையும் அங்க அகங்காரம் இருக்காது. அப்பதான் நிர்விகல்பத்தெல்லாம் போக முடியும். அதனால அங்க ஈகோ இருக்க சான்ஸே கிடையாது. ஸோ இந்த 3ல தான் இருக்கும். நம்ம வந்து மோஸ்ட்லி இருக்கிறது இந்த விக்ஷிப்தம் இல்ல, விக்ஷிப்தம் 3த்துலயுமே இருப்போம். 3த்துலயுமே இருக்கும் போது அப்படியே நம்ம அகங்காரத்தை விட்டுட்டா இருக்கும். கண்டிப்பா அகங்காரம் இருக்கும். ஆனா ஒரு டைம்ல ரஜஸ் ஜாஸ்தி ஆகும்போது அது வெடிக்கும். இல்ல தமஸ்ல இருக்கும்போது சரி போ அப்படின்னு விடுவோம். அதுக்காக சத்துவத்துல வந்துட்டோம்னு அர்த்தம் இல்லை. சில டைம் சத்துவத்துல இருப்போம். அப்ப ஈகோ கொஞ்சம் கம்மியாயிருக்கும். ஈகோ இல்லாமல்லாம் இருக்கவே முடியாது. ஏன்னா இது டே டு டே லைஃப்ல நம்ம இருக்கிறதே விக்ஷிப்தத்துல தான். ஸோ கண்டிப்பா ஈகோ இருக்கும். அப்ப நம்ம இந்த 3லயுமே மாத்தி மாத்தி ஒரு மிக்சர்ல தான் இருப்போம். ஆமா, அதுதான் ஜாஸ்தியா இருப்போம். அதுல அப்ப எப்படி வாசனாச நான் நேரோ டவுன் பண்ணுவேன்? எப்போ எது ஜாஸ்தியா இருக்குன்னு பாக்கணும். ஆச்சா, எப்பவுமே ஈக்குவலா இருக்காது உங்களுக்கு. நாளை நீங்க எடுத்துட்டாலே சில டைம் சத்துவம் ஜாஸ்தியா இருக்கும், சில டைம் தமஸ் ஜாஸ்தியா இருக்கும், சில டைம் ரஜஸ்தா ஜாஸ்தியா இருக்கும். அப்ப நீங்க ஒரு கன்சாலிடேட் பண்ணணும். ஏன்னா எப்போ வந்து ரொம்ப எதுல ஜாஸ்தியா இருக்கேன்னு. அப்ப நீங்க விக்ஷிப்தத்தை இருந்தா கூட அது சத்துவத்தை நோக்கி போகணும். ஏகாகிரத்தை நோக்கி போறதுதான் நம்மளோட லட்சியம். அதுக்கப்புறம் நிருத்தம் அது அடுத்தது. வாட் டைப் ஆஃப் பர்சனாலிட்டி ஐ அம் அப்படிங்கற நேரோ டவுன் பண்றதுக்கு தான் நம்ம விருத்தி வாட்ச் பண்றோம். கரெக்ட். அததான் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இது. அப்புறம் கரெக்ஷனுக்கு வரணும்.
சத்துவ அப்ப தேஜஸ் இந்த 3 மிக்ஸ் ஆகும்போது நான் எப்படி நேரோ டவுன் பண்ணுவேங்கிறது தான் இப்ப என்னோட மூணு இந்த உங்களுக்கு 3ல எப்பவுமே ஈக்குவல் பர்சன்டேஜ்ல இருக்காது. கண்டிப்பா வேரி ஆயிட்டே இருக்கும். நீங்க சரி வேரி கவனிச்சு ஆயிட்டே இருக்கும் கண்டிப்பா வேரி வேரி ஆகும். ஆயிட்டே இருக்கும். ஆனா நான் ஒரு ஐ எம் நாட் ஏ தமசிக் பர்சனாலிட்டி, ஐ எ ரஜசிக் பர்சனாலிட்டி ஆர் ஐ எ சாத்விக் பர்சனாலிட்டி. நான் அப்படி நான் எப்படி நான் வந்து எனக்கு நான் லேபிள் போட்டுப்பேன். அதுதான் நீங்க ஒரு நாள் ஃபுல்லா நடக்கிறதெல்லாம் நீங்க நோட் டவுன் பண்ணீங்கன்னா எதுல ஜாஸ்தியா இருக்கீங்கன்னு தெரியும். ஈக்குவலா கண்டிப்பா இருக்காது. அப்ப எவ்வளவு டைம் நீங்க எதுல கொடுக்குறீங்க அப்படிங்கிறது வரும். சித்தத்துக்கா விக்ஷிப்தத்துக்கா இதுக்கா அப்படிங்கிறது நிறைய வரும். அது விபரியம் இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சு நீங்க எதுல ஜாஸ்தியா இருக்கீங்கிறது வந்துருமா ஒரு நாளைக்கு? அதை வச்சு நான் என்னோட அப்ப ஒரு வாரத்துக்கு ஆவரேஜ் எடுக்க முடியுமா? ஓகே 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 காட் இட். அதை வச்சு நம்ம போகணும் உள்ள எப்படி மாத்துறதுங்கிறது. நான் வந்து மௌன விரதம் இருந்தப்போ நான் இந்த மாதிரி எந்த ஒரு விசாரமும் பண்ணல. என் தாட்ஸ் எப்படி வருதோ நான் ஃப்ரீயா விட்டுட்டேன். சோ ஃப்ரீயா விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அதை திங்க் பண்ணிட்டு இருந்தேன். சோ நான் இந்த மாதிரி எந்த விசாரமும் பண்ணல. சோ அது பரவாயில்லையா இல்ல? அதுவும் பண்ணலாம். உங்களுக்கு தான் நிறைய டைம் இருக்குமே. சோ நீங்க என்ன பண்ணா தாட்டை ஓட விட்டுட்டு எங்கெல்லாம் போகுது. சோ அப்பதான் உங்க வாசனைகளை கண்டுபிடிக்க முடியும். நான் அப்படிதான் பண்ணினேன். அதுவும் பண்ணணும், கண்டிப்பா பண்ணணும். அதுவும் இதோட ஒரு பார்ட் தானே. சோ அதுவும் பண்ணலாம், சொல்றது பண்ணலாம். என்னெல்லாம் நான் லேக்ல இருக்கேன், என்னெல்லாம் வந்து நான் பண்ணாம இருக்கேங்கிறது லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். கிளாஸ்ல என்னெல்லாம் இருந்ததோ அதை நம்ம ரீகலெக்ட் பண்ணலாம். நிறைய டைம் கிடைக்குமே ஃபுல்லா திரும்புறதுக்கு. சோ எது எனக்கு ரொம்ப கோவம் வருதா, எது இந்த காமக்ரோதாதிகள்ல எது ரொம்ப இருக்கு, ஜலஸ் இருக்கா, அதெல்லாம் கூட கண்டுபிடிக்கலாம். நிறைய இருக்கு வேலை. சோ இது தாட்ஸ் மட்டுமே பார்க்காம இந்த மாதிரி விசாரமும் நான் பண்ணலாம். இது நம்ம இப்ப வந்து தாட்ஸ் என்னால வந்து அப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம் எனக்கு தாட்ஸே தெரிய மாட்டேங்குது குருஜி. அப்போ வந்து இப்ப நான் விசாரம் பண்ணும்போது ஆக்சுவலா இது வந்து நம்ம இன்புட்ஸை திருப்புற மாதிரி நினைச்சுக்கிட்டா அப்போ ஆட்டோமேட்டிக்கா தாட் ப்ராசஸும் மாறுது இல்லையா? சோ நான் அதுல கான்சென்ட்ரேட் பண்ணாம விசாரத்துல கான்சென்ட்ரேட் பண்ணலாமா? தாட்ஸ்லயும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணாதானே உங்களுக்கு தெரியும் எங்க போகுதுன்னு. பட் இப்ப நம்ம வந்து சத்வத்துல இன்க்ரீஸ் ஆக ஆட்டோமேட்டிக்கா அது குறையுமான்னு கேக்குறேன் நானு. சோ ஏன்னா எனக்கு உட்கார்ந்தா தாட்ஸ் என்ன வருதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. எய்தர் ஐ எம் நாட் அவேர் ஆஃப் வாட் ஆர் த தாட்ஸ் ஆர் இல்ல நான் தூக்கத்துல போயிடுறேன். தாட்ஸ்ன்னு பாக்கும்போது ஆக்சுவலா அந்த ரீசனுக்காக தான் நான் விசாரம் மெயினா எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ண மௌன விரதத்துல நான் தாட்ஸ்ல உட்கார்ந்தா தூக்கம் தான் வருது குருஜி. சோ அதனால வந்து நான் தாட்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு நல்லா தெரியுது நான் அதுல போனாலே எனக்கு தூக்கம் வந்துருதுன்ட்டு. சோ அதனால கேக்குறேன். மேபி சத்வம் இன்க்ரீஸ் ஆக மேபி தமஸ் இல்லாம தூக்கம் வராத எப்போ நான் மேபி தாட்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா இந்த ஸ்டேஜ்ல இப்ப எனக்கு வர மாட்டேங்குது, அதுக்கு கேக்குறேன். ஓகே ஓகே நோ ப்ராப்ளம். சோ உங்களுக்கு எது வருதோ அதை ஃபர்ஸ்ட், ஏன்னா தூங்கக்கூடாது, கண்டிப்பா தூங்கக்கூடாது, டைம் வேஸ்ட். அதனால இதை பண்ணிட்டு உங்களுக்கு அது ஒரு மாதிரி ஸ்டேபிள் ஆன அப்புறம் அதுவும் பண்ணுங்க. ஓகே.